வணக்கம் நேர்களே, வாரத்தின் கடைசி நாள் இன்றைய தினமும் மார்க்கெட் பார்த்தோம்னாக்க 55 புள்ளிகள் அதிகரித்து 23,453.90 முடிவடைந்திருக்கிறது. ஓவராலாக இந்த வாரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 160 புள்ளிகளுக்கு மேல் மார்க்கெட் ஒரு ஸ்லோ க்ரோத் வித் கன்சாலிடேஷன் லெவல் அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப் இன்னைக்கும் ஒரு 1.5% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தோம்னா அது மாதிரி 0.76 again it reaches the all time high. Market volatility index பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு 5% குறைஞ்சிருக்கு. So below it's around 12. So reflecting decrease in market volatility. இந்த 12ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். But it is a good sign for Nifty அப்படினே சொல்லலாம். அதுபோல advances 1263, declines 872. So மார்க்கெட்டினுடைய breadth பார்க்கும் பொழுது overall indicating ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக்டரை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க நிஃப்டி இன்னைக்கு ஆட்டோ ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர், தென் ரியாலிட்டி அண்ட் மெட்டல் டாப் கைனர்ஸ் டுடே. ஐடி அண்ட் மீடியா இன்னைக்கு பயங்கர ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோல் இந்தியா, பவர் கிரிட், ஏஷியர் மோட்டார், எஸ்பிஐ லைஃப், டெக் மஹேந்திரா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், NTPC, அல்ட்ராடெக், BPCL இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க டெக் மஹேந்திரா, TCS, விப்ரோ டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். அதுபோல தங்கம் பார்த்தோம்னா 796 ரூபாய் இன்னைக்கு மறுபடியும் அதிகரித்து இருக்கிறது, 71,934. சில்வர் 604 ரூபாய் ஏறி 88,587லையும், குரூடாயில் 15 ரூபாய் ஏறி 6,583லையும் மணிமாய் கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த வாரத்தினுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தோம்னாக்க எகைன் ஒரு மேலே 4 பில்லியனுக்கு மேலே அதிகரித்து 655.82 பில்லியனாக உள்ளது. அதுபோல இன்று தினம் ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் டேட்டாவை பார்க்கும் பொழுது மே மாதம் 2.61% வைசஸ் 1.26%. இப்போல G7 லீடர்ஸ்லாம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க ஒரு கூடுதலான வழிமுறைகளை எடுத்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வித் சைனா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டியை உலகளாவில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ஸோ இட் இஸ் குட் ஃபார் த குளோபல். ஸோ அதில் இந்தியாவுடைய பங்கு பார்த்தோம்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் வரும் வாரத்தில் கோல் அந்த செக்டார் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கோல் மினிஸ்ட்ரி இந்த 10th ரவுண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆக்ஷன் பிளாக் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த கோல் துறையில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாம் ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா மெட்ரோ பிராண்ட், ஜெண்டால் ஸ்டீல், சிஜி பவர், ஐசிஐசி லும்பார்ட் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நாம் இந்த கொரோனா போது பார்த்தோம்னாக்க ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய டைவர்சிஃபை பண்ணி மெயினாக பார்த்தீங்கன்னாக்க எமர்ஜிங் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மிஷின் லேர்னிங், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ப்ளஸ் அவங்களுடைய மார்க்கெட்டிங் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சிஸ்டமைஸ் பண்ணினதுனால அதை மாதிரியான உள்ள பங்குகள் எல்லாம் ஃபர்தராக பெட்டராக கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்மாசூட்டிக்கல் மார்க்கெட் கிட்டத்தட்ட $42 பில்லியனாக 2021 இருந்தது. 2024 பார்த்தோம்னா $65 பில்லியனாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 2030 $120 to 130 பில்லியனாக ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் சந்தைகள் இருக்கிறதுனால ஸோ மேலும் இந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் அந்த ப்ளூ பிரிண்டை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 200 பில்லியனுக்கு எக்கனாமிக் வேல்யூ இந்தியன் ஹெல்த் கேர் பண்ணக்கூடும் என்ற ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதனால ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பெட்டராக இருக்கக்கூடும். அதில் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் ஒரு மல்டி பேக்கர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டியை பார்த்தோம்னா காலையிலேருந்து பார்த்தோம்னா ஒரு 9:45 எகைன் ஒரு லோ வந்தது. ஸோ ஆக்சுவலாக டிட்டோ பேட்டர்ன் ஆஃப் எஸ்டர்டே பட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மூவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டேஸ் லோ 23,295, டேஸ் ஹை 23,441, ஆல்மோஸ்ட் ஒரு
146 புள்ளிகள் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தது என்று சொல்லலாம். க்ளோசிங்கில் பார்த்தோம்னா 23,322, அதாவது ஒரு சென்டர் ஆஃப் மீடியன் மேலே அது மாதிரி வந்து நின்று இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர்னுடைய வால்யூம் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பிலோ ஆவரேஜ் 45 லட்சம் தான் நடந்திருக்கு. ஸோ சந்தைகளை பார்க்கும் பொழுது எப்போ வந்து இந்த 23,400க்கு மேலே நிற்கிறதோ, ஸோ மார்க்கெட் வந்து எகைன் த நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ரேலி டுவர்ட்ஸ் 23,600லிருந்து 23,750. ஸோ அது மாதிரி சப்போர்ட் பார்த்தோன்னா இப்போ வந்து 23,225 மாறியுள்ளது. ஸோ மேலும் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.